இன்னைக்கு இன்ஜினியரிங் மாதிரியான ஒரு டிகிரி படிக்கணும்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு செலவாகும். ஆனா இது இன்னையோட வேல்யூ. இப்ப பிறக்கிற குழந்தை 17 வருஷம் கழிச்சு இன்ஜினியரிங் படிக்கணும்னா கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் செலவாகிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட டார்கெட்னு நம்மளுக்கு கிளியரா தெரியும். இன்னைக்கே உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் ஆல்ரெடி இருந்ததுன்னா கவலையே படாம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டா கூட இந்த டார்கெட்டை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஆனா நிறைய பேர்கிட்ட இந்த பணம் இல்லாம இருக்கும். இப்பதான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா மாசம் குறைஞ்சது 6000 ரூபாய் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் இப்போ புதுசா பிறக்கிற குழந்தைக்கு பிளான் பண்றோம். அடுத்த 17 வருஷத்துக்கு தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். இல்ல உங்க குழந்தைக்கு ஆல்ரெடி 3 வயசு ஆயிட்டு இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மாசம் 7200 ரூபாய் சேர்க்கிற மாதிரி இருக்கும். குழந்தையோட எந்த வயசுல நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்றத பொறுத்து மாசம் எவ்வளவு எஸ்ஐபி பண்ணுன்ற டேட்டாவை தான் இங்க பாத்துட்டு இருக்கோம். இது ஃபியூச்சர்ல மறுபடியும் ரெஃபர் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா இந்த ரீலை இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டாவை க்ளோஸா பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கிறோமோ குறைஞ்ச அமௌண்ட் எஸ்ஐபி பண்ணாலே போதும்ன்றது கிளியரா தெரியுது. இங்க எஸ்ஐபின்னு சொல்லும்போது காம்ப்ளெக்ஸான ஃபண்ட்ஸ்லாம் கிடையாது. பேசிக்கா ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. இந்த கால்குலேஷனோட அசம்ஷன்ஸ் என்னென்ன, இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட ஃபியூச்சர் பிளானிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன கோல் வேணாலும் இருக்கலாம். கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன நம்ம கன்சிடர் பண்ணணும், அதுக்கான எல்லா ஃப்ரீ டூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.